ஒரு பண்ணையில் ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு. அந்த கோழி குஞ்சு ஒரு நாள் உணவு தேட கிளம்புச்சு. அப்போ அது மேலே சில கற்கள் வந்து விழுந்துச்சு. அதை பார்த்த அந்த கோழி குஞ்சு, அடடா, வானம் இடிஞ்சு விழுது, இதை உடனே சிங்கராஜா கிட்ட போய் சொல்லணும்னு கிளம்புச்சு. வேகமாக நடந்து போன அந்த கோழி குஞ்சு போகிற வழியில் ஒரு வாத்தை பார்த்துச்சு. அந்த வாத்து, ஏன் இப்படி வேகமாக ஓடுறன்னு கேட்டுச்சு. அதுக்கு கோழி குஞ்சு, வானம் இடிஞ்சு விழுது, என் மேலே கூட சில பாறைகள் விழுந்துச்சு, நான் போய் சிங்கராஜா கிட்ட இதை பற்றி சொல்ல போகிறேன், அவரு தான் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லுச்சு. இதை முழுசாக நம்பின வாத்தும் அது கூட சேர்ந்து சிங்கராஜாவை பார்க்க ஓடுச்சு. அப்போ அங்கே ஒரு அண்ணன் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு அந்த அண்ணன். அதுக்கு இந்த 2 பறவைங்களும் சொல்லுச்சு, வானம் இடிகிற விஷயம் உனக்கு தெரியாதா, நாங்கள் சிங்கராஜா கிட்ட அடைக்கலம் கேட்டு போகிறோன்னு சொல்லுச்சு. உடனே அண்ணமும் அந்த 2 பறவைகள் சொல்கிறத கேட்டு உண்மைன்னு நம்பி அந்த பறவைகளோட சிங்கராஜாவை பார்க்க ஓட ஆரம்பிச்சிச்சு. சிங்கராஜாவை பார்க்க போகிற வழியில் ஒரு மயிலை அந்த பறவைகள் பார்த்துச்சு. அதுகிட்டையும் வானம் இடிகிற விஷயத்த சொல்லி அதையும் கூட கூட்டிக்கிட்டு ஓடிச்சுங்க. கோழி குஞ்சு, வாத்து, அன்னம், மயிலுன்னு 4 பறவைகளும் சிங்கராஜாவை தேடி காட்டுக்குள்ள ஓடிச்சுங்க. நடு காட்டுக்கு போனதும் ஒரு நரி அந்த ஓட்டத்தை நிறுத்துச்சு. என்ன பறவைகளா, என்ன அவசரம்னு இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு. அந்த பறவைகளும் நடந்ததை சொல்லுச்சுங்க. அதுக்கு அந்த நரி, இப்படி மெதுவாக போனீங்கன்னா வானம் உங்கள் தலை மேலே இடிஞ்சு விழுந்துடும், அதனால எனக்கு ஒரு குறுக்கு பாதை தெரியும், என் கூட வாங்க, நான் வேகமாக உங்களை சிங்கராஜா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா பறவைகளும் நரி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சதுங்க. அப்போதான் அங்கே ஒரு குகை இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் சிங்கம் வசிக்குதுன்னு உள்ளே போக சொல்லுச்சு அந்த நரி. உடனே எல்லா பறவைகளும் உள்ளே போக ஆரம்பிச்சதுங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த குகை சிங்கம் வசிக்கிற குகை இல்லை, அது அந்த நரி குடும்பம் வசிக்கிற இடம். எல்லா பறவைகளையும் பிடிச்சி திங்கிறதுக்காக நரி தந்திரமாக எல்லா பறவைகளையும் தன்னோட குகைக்கு வர வச்சிருச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளோட அர்த்தம் இந்த முட்டாள் கோழி குஞ்சு கதை வழியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை பேர் சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் சிறந்த அறிவாகும். இல்லைனா முட்டாள் கோழி குஞ்சோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு நரிக்கு உணவான பறவைகள் மாதிரி ஆபத்து தான் வரும். Thanks for watching. Subscribe for more videos.